அறிவு உழைப்போடு மட்டுமல்ல, மக்கள் மீது அக்கறையும் வேண்டும் என்பதை அவர் மறந்த காரணத்தால்தான் இங்கே விளைந்த இந்த நெல்மணிகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. 3 தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு இவருடைய ஆணவ பேச்சு முடிவுரை எழுதும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. ஆளும் கட்சியான திமுகவை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில பேசக்கூடாது, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட போராட்டம் நடத்தக்கூடாது. இப்படி பல்வேறு அடக்குமுறைகள் செஞ்சு ஆட்சி நடத்தும் திமுக முதல்வர் ஸ்டாலின் அவங்க மட்டும் திடீர்னு போராட்டம் நடத்துவாங்க. ஏதாவது குற்ற சம்பவம் நடந்தா எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு போராட்டம் நடத்துவாங்க. ஆளுங்கட்சியா மாறிட்டா சிபிஐ விசாரணை வேண்டான்னு போராட்டம் நடத்துவாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது போலி வாக்காளரை நீக்கணும், வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும்னு திமுக கோரிக்கை வைப்பாங்க, போராட்டம் செய்வாங்க, மனு கொடுப்பாங்க. ஆனா ஆளுங்கட்சியா வந்துட்டா வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு போராட்டத்துல குதிப்பாங்க. ஆளுங்கட்சி போராட்டம் நடத்தினா பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காதா, போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்காதான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. இதுல அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் கட்சி மாதிரி கூட்டணியில ஒட்டிக்கிட்டு இருக்கும் கூட்டணி கட்சிகளை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடு ரோட்ல மேடை போட்டு போராட்டம் நடத்துறாங்க. திமுக தான் ஆளுங்கட்சி. திமுக அரசிடம் சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்கள் தான் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை செய்யறாங்க. திமுக அரசு ஊழியர்கள் மேலேயே திமுகவுக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன்னு சொல்ற ஸ்டாலின் ஆட்சியில தலை நிமிர முடியாத அளவுக்கு குற்றங்கள் பெருகி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விளைய வச்ச நெல்மணிகளை பாதுகாக்க முடியல, விளம்பர மாடல் திமுக ஆட்சியில எல்லா மக்களுக்கும் கடுமையான பாதிப்பு இருக்கு. இதையெல்லாம் திசை திருப்ப, மக்களை ஏமாத்த ஆளுங்கட்சியான திமுக போராட்டம் நடத்துறாங்க. திமுக திருந்தாது. அதனால மக்கள் 2026 தேர்தல்ல நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு RB உதயகுமார். அறிவு உழைப்போடு மட்டுமல்ல, மக்கள் மீது அக்கறையும் வேண்டும் என்பதை அவர் மறந்த காரணத்தால்தான் இங்கே விளைந்த இந்த நெல்மணிகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. விவசாயி இன்றைக்கு வேதனையில இருக்கிறார். இதனால் இந்தியாவிலே தமிழகம் விளைந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியாது தலைகுனிந்து நிற்கிறது. நீதி காட்ட புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பார்த்து இன்றைக்கு ஏளனமாக அவர் பேசியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அதிகாரத்தை எப்படி தக்க வைத்தது என்பதிலே தான் இவர்கள் கவனமாக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. ஜனநாயகம், உழைப்பு, அனுபவம், பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணம் முற்றிலும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு தற்குறியை போல வாய்க்கு வந்ததை எல்லாம் வரம்பில்லாமல் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீது இருக்கிற அந்த பயம் என்பதை மட்டும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு அதிகாரம் அமைதியிலே அரசியல் அநாகரிகமாக, அரசியலுடைய அநாகரிகத்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்களையும் 8 கோடி தமிழர்களையும் இன்றைக்கு ஒரு கவலை கொள்கிற, வருத்தப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே 3 தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு இவருடைய ஆணவ பேச்சு முடிவுரை எழுதும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அவருக்கு நாம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், காலம் இப்படியே போய்விட்டாரு. வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும், தோற்பவர்கள் வெற்றி பெறுவதும், அதே போல மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும், கீழே இருப்பவர்கள் மேலே செல்வதும், காலையிலே கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மாலையிலே மேற்கிலே மறைவதுதான் இயற்கையினுடைய நீர். ஆகவே நிச்சயமாக காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு குறைகளை கேட்கிறாங்க அதிமுக. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மக்களோடு மக்களா ஆய்வு செய்யறாங்க அதிமுக. ஆனா ஆளுங்கட்சி நடு ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறா போராட்டம் நடத்தி பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.